1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த முதல் வார்த்தை என்ன கொடுக்கப்படுகிறது? ஆகையால். அப்போ ஆகையால் என்று சொல்லும்போது அதற்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகளும் வசனங்களும் நமக்கு மிகவும் முக்கியம் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம். அதில் நம்ம அவலட்சணமாக இருக்கக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் ஒழுங்காய் செய்ய வேண்டும் என்று 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறத நம்ம தியானித்தோம். உற்சாக மனதோடு நாம் செய்ய வேண்டும் என்று தியானித்தோம். மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்று 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல பி அன் எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியாய் நம்ம உலகத்தில் இருக்கணும் அப்படி சொல்லி தியானித்தோம். அதுக்கு பிறகு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் 5ஆம் வசனத்தில். இப்போ அந்த 5ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது பகுதி, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2வது போர்ஷன். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். Clothe yourself with humility. அப்படி என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு துணியை எடுத்து நம்ம அணிந்து கொள்கிறோம் இல்லையா? ஒரு குளிர் பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஸ்வெட்டர் என்னெல்லாம் போட்டாலும் ஒரு பெரிய துணி எடுத்து இப்படி என்ன செஞ்சுட்டு இருப்போம், மூடி அப்படி போவோம். நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது இருட்டில் பார்த்தா ஏதோ பேய் நடமாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு கட்டி துணியை போட்டு அப்படி பொதிந்து முகம் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி, சிலரெல்லாம் போட்டு கண்ணு மட்டும்தான் என்ன செய்யும் வெளியே தெரியும், அப்படி மூடிட்டு போவோம். அப்படின்னா நம்மை அந்த குளிர் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை அந்த ஈரத்தன்மை, அந்த குளிரில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை நம்முடைய காதுகளுக்குள்ள நம்முடைய தலைக்குள்ளே போகாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மை மூடிக்கொள்ளுகிறோம். நிறைய பேர் நம்ம ஊரில் கூட காலையில் எழுப்பி பார்த்தீங்கன்னா அப்படி தான் போவாங்க, ப்ரேயர் பண்ண போகிற மாதிரி டவலை போட்டுக்கிட்டு பெரிய துணியை போட்டுக்கிட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அப்படி வெளியே போவாங்க. ஏன் அப்படி? வெளியே உள்ள காரியங்கள் எனக்கு தலையில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, போனால் காய்ச்சல் வந்துடும், கோல்டு வந்துடும், இருமல் வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இங்கே அப்படி நம்மை முற்றிலுமாய் பொதிந்து மூடுகிறது போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன்னை முழுவதுமாக மனத்தாழ்மையினாலே மூடிக்கொள். ஹல்லேலூயா. அணிந்து கொள். உன் மேல என்ன இருக்கணும் சொல்லுங்க? மனத்தாழ்மை. அப்ப அந்த மனத்தாழ்மையை நான் அணிந்து விட்டேன் என்றால் கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தரால உயர்த்தப்படுவதற்கு, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு எது தடையா இருக்கிறது? பெருமை. அது ஒரு தடையா இருக்கிறது. ஜீவியத்தை குறித்த பெருமை, வாழ்க்கை குறித்த பெருமை. இந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு பெரிய ஒரு பிளாக், ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 15வது நாளில் அந்த தடையை கர்த்தர் உடைக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாவது சின்ன காரியம், ஒரு சின்ன பெருமை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் எடுத்து மாற்றி போடுவாராக. மனத்தாழ்மையை நாம் அணிய போகிறோம். இன்னைக்கு போகும்போது ஒரு இதை போட்டு போக போகிறீங்க. என்னது போட்டு போக போகிறீங்க? எது? மனத்தாழ்மை. நம்மை தேவன் பார்க்கும்போது, ஓ என் மகன், ஓ என் மகள் மனத்தாழ்மையினால் தன்னை மூடி வைத்திருக்கிறான், மனத்தாழ்மையினால் தன்னை மூடி காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தேவன் சர்டிஃபிகேட் தரக்கூடிய அளவில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பெருமையோ பெரிய பெருமையோ எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தம் ஆண்டு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா.
மனத்தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம். நல்ல குணம். உலகம் கூட சில நேரங்கள்ல அப்படி சொல்லாது. உலகம் கூட நீ தாழ்மையாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன ஆளா, நீ கொஞ்சம் கெத்தா இரு. எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கெத்தா இருங்க. சொல்லுங்க, நீங்க சாதாரணப்பட்ட ஆளா, எவ்வளவு பெரிய, கொஞ்சம் அப்படி கம்பீரமா இருக்க வேண்டாமா? சும்மா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பீங்களா? எல்லார்ட்டையும் நீங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தா உங்களுக்கு மரியாதை என்ன? எல்லார்ட்டையும் தாழ்மையா பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கெத்து போயிடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாழ்மையாயிரு. இப்ப மறுபடியும் சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் சொன்ன தப்பு. தாழ்மையாயிருங்கன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, முதல்ல சொன்னவங்க இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு சில நேரங்களில் கெத்து பெருசா தெரியலாம். ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நமக்கு மனத்தாழ்மை வேணும். நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கெத்தா வாழ வைக்கணும் விரும்புறார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நம்மளை கர்த்தர் பெருமையா வைக்கணும்னு விரும்புகிறார். ஆனா நாம தாழ்மையா இருக்கணும்னு விரும்புகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று யாருக்கு சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனா ஆபிரகாம் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு பரதேசின்னு சொல்லுகிறான். பரதேசின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கிடையாது, எனக்கு ஒரு நிலையான வீடு இந்த உலகத்துல கிடையாது. கர்த்தர் தருகிறத அனுபவிப்பேன், இல்லைன்னா என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இத்தனைக்கும் ஆபிரகாம் நம்ம எல்லாரை பார்க்கிலும் பல 1000 மடங்கு கோடீஸ்வரன். வேதம் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறது, அவன் செல்வ சீமானா இருந்தான். எப்படி இருந்தாரா? செல்வ சீமான். சீமான்னா இன்னைக்கு உள்ள ஆட்கள் நான் சொல்லல. அதாவது சீமான்னு அர்த்தம் என்ன? ரொம்ப பெரிய ஆளு, நிறைய நன்மைகள் உள்ள ஆளு, நிறைய அந்தஸ்து உள்ள ஆளு, நிறைய தாராளமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் உடையாள். அதான் சீமானா இருந்தான், செல்வ சீமானா இருந்தான் அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவனுக்கு அநேக மாடுகள், ஆடு மாடுகள், நிறைய வேலைக்காரர்கள், ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தக்கூடிய அளவில் ஆட்கள் அவன் வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய மனிதன் ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் ஒரு பரதேசி, எனக்கு என்று மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்னை தாழ்த்த தாழ்த்த பெருமைக்குரியவனாய் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாம் கர்த்தர் தந்தது. எல்லாம் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அதுக்கு நம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு என்னது பெருமைப்படக்கூடிய அளவில் வருகிறதோ அது எல்லாத்தையும் ஏசப்பா நன்றி, நீங்க தந்ததுன்னு சொல்லிடணும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்குதுன்னா நான் அந்த படிப்பை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. எனக்கு ஆண்டவர் படிப்பை தரலைன்னா நான் படிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அது என்ன சொல்ல போனா நான் பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்படி படிச்சு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு, எங்கள் அப்பா பட்ட கஷ்டம், எங்கள் அம்மா பட்ட வேதனை எல்லாம் இன்னைக்கும் எனக்கு மனசில் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்கூல் முடிச்சிருக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன். அப்போ இதில் பெருமைப்படுறதுக்கு எனக்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு பாராட்டின கிருபை. அப்படி கஷ்டப்பட்டதுனால தான் எனக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது. எப்படியாவது ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கும் போது படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும். அப்போ நம்முடைய கல்வியை குறித்து, நம்முடைய படிப்பு குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கு இருக்கிற வேலையை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கு இருக்கிற பொருட்களை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு இருக்கிற அழகு குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்பனாலும் மாறலாம்.
இன்னைக்கும் அந்த அழகு, அந்த அந்தஸ்து, அந்த சரீர பலன் நமக்கு நிலைச்சு நிற்கணும்னா கர்த்தருடைய கிருபை தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய தலையில் இருக்கிற முடியை குறித்து கூட என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. பெருமை பாராட்டிட்டு அப்படியே சீவும் போது என்ன வரும்? நீங்க பெருமை பாராட்டின முடி உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையில சொல்லு. பெருமை பாராட்டி கொண்டு வந்ததெல்லாம் எங்க வந்துடும்? கையில வந்துடும். எதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட. எல்லாம் மாறும், எல்லாம் மாயை. மாறாதவரும் மாயை இல்லாதவரும் கர்த்தர் ஒருவரே. அப்ப எல்லா துதியும் கனமும் அவருக்கு செலுத்திட்டு கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். பெருமைப்பட்ட ஸ்டக் ஆயிடுவோம். பெருமைப்பட்ட என்ன ஆயிடுவோம்? நோ, பெருமைப்பட்டிருக்கல நேரம் இல்லை. அடுத்த காரியங்களை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பொருட்கள், நமக்கு இருக்கிற வஸ்திரங்கள், நமக்கு இருக்கிற அணிகலன்கள், நமக்கு இருக்கிற வாகனங்கள், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வீடு, இது எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர எதை குறித்தும் பெருமை பாராட்டவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதில் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மைகளை தரும்போது நம்ம ஜெபம், ஏசப்பா இந்த நன்மை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தாவே இந்த நன்மைகளை கொடுங்க. உங்கள் தட்டில் நல்ல ஆகாரம் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும், ஏசப்பா அதுக்காக நல்ல ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன்னு செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. இந்த நல்ல ஆகாரம் இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கர்த்தாவே நல்ல ஆகாரத்தை கொடுங்கப்பா. எனக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறீங்க, இந்த நல்ல வஸ்திரங்கள் இல்லாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கர்த்தாவே நல்ல வஸ்திரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. நம்ம அப்படி நன்மைகளை ரிசீவ் பண்ணும்போது நம்ம அப்படி ஜெபிக்கணுமே தவிர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டினால் அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்காது. அதனால கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை என்ன செய்கிறாரா, உயர்த்துகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், ஒரு கைக்குள்ள அடங்கி இருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஏன் பலன் இல்லை, நான் இன்னொருத்தருக்கு கஸ்டடியில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்னு அர்த்தம் என்ன? நான் எனக்கு இதில் இல்லை, எனக்கு சாமர்த்தியத்தில் இல்லை, நான் கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கிறேன், அவர் தான் என்னை போஷிக்கிறார். அப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. நாம் அவருடைய தயவில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. அவருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. சரி, இப்போ ஒரு சில காரியங்களை, பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது என்னென்ன காரியங்களை செய்யும் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பெருமை என்பது நமக்கு வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது. இப்போ இங்க எத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்க முன்னாடி நான் தாழ்மையின் சிகரம் மாதிரி உங்கள்ட்ட என்ன செஞ்சிடலாம், என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்தலாமா? முடியாதா? சிஸ்டர், பிரதர், என்ன போல ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு உங்களை, இப்போ நீங்களும் நம்பி இவரை போல தாழ்மை உள்ள மனுஷன் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா எனக்கு உள்ள இருக்கிற பெருமை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவர் பார்ப்பார், டே கள்ள பயலே, நீ என்ன செய்யற, நீ என்ன செய்யற, தாழ்மை மாதிரி இவங்கள்ட்ட நடிச்சுக்கிட்டு உள்ள பெருமையாட்டு தெரியுறியா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பார். கரெக்டா? அப்போ நான் வெளியேயும் தாழ்மை உள்ளவனா இருக்கணும், உள்ளத்திலையும் தாழ்மை உள்ளவனா இருக்கணும். என கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். அப்ப இருதயங்கள் இருக்கிற பெருமையை நம்ம என்ன செய்யணும்? களையணும், அதை ஒதுக்கணும். சிலர் சொல்லுவோம்ல, நீ ஒன்னு சொல்லாண்டா, நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னது அது? என்னது பெருமை? நான் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னால் நான் எவ்வளோ பெரிய ஆளு, என் குடும்பம் என்னன்னு எனக்கு தெரியும். உள்ளத்தில் இருக்க பெருமை தானே அது.
என்னால ஒன்றும் கூடாது ஆண்டவரே, எல்லாம் உங்களால. அந்த தாழ்மை எங்க வரணும்? இருதயத்துல வரணும். வெளிப்பிரகாரமாக காட்டுகிறது ரெண்டாவது. வெளிப்பிரகாரமா நடிக்கவும் முடியும், ஆனா உள்ளத்துல நடிக்க முடியாது. ஏன்னா உள்ளத்துல ஒரிஜினல் தான் இருக்கும். அப்ப அந்த உள்ளத்துல நாம் தாழ்மை உள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர், பார்த்து வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் செய்கிறவர். சரி, இப்போ பெருமை நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேகமா எடுத்து வாசிங்க. அந்த இன்னைக்கு நம்ம ஒர்க்கிங் டேஸாக இருக்கனால ஸ்க்ரீன்ல எல்லாம் போடுறதுக்கு கரெக்டான ஆட்கள் இல்லை. நீங்க தான் வாசிக்கணும் வேகமா, சரியா? யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிச்சிருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அரை மணிக்கூராச்சு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஓகே, அது ரெண்டாவது வருவோம். இப்ப பெருமை உள்ளவனுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? முதல் பிளெஸிங், கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறாரா? ஐயோ, ஆண்டவர் எதிர்த்து நின்னா நம்ம எங்கெங்க போறது? நம்ம எல்லாரும் எதிர்த்து 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 நம்ம கடைசியில் யார்கிட்ட வர்றோம்? கர்த்தர் இடத்துல வரோம். ஐயோ ஆண்டவரை, என் குடும்பம் என்ன எதிர்க்குது. ஐயோ ஆண்டவரை, மனுஷன் எதிர்க்கிறான். ஐயோ ஆண்டவரை, நண்பர்கள் என்ன எதிர்க்கிறாங்க. என் சூழ்நிலைகளை என்ன எதிர்க்கிறது. எல்லாரும் எதிர்த்து கடைசியில் எங்க வர்றோம்? ஆண்டவரத்துல வர்றோம். ஆண்டவர் யாரை எதிர்க்கிறாரு? பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்க்கிறார், அவனுக்கு விரோதமா நிற்கிறார். கர்த்தர் ஒருத்தனை எதிர்த்தா அவனால் நிற்க முடியுமா? அப்ப நான் கர்த்தர் என்னை எதிர்க்கக்கூடிய அளவுல நான் நிற்க கூடாது. கர்த்தர் என்ன அரவணைக்கக்கூடிய அளவுல நான் இருக்கணும். ஆண்டவரை பகைச்சிட்டு எங்க போறது? கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல ஏதாவது சின்ன காரியத்தை குறித்து பெருமை இருக்கும் என்றால் நீங்க தாராளமா ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார். என் காரியங்களை குறித்து நான் பெருமைப்படக்கூடாது. என் பிள்ளைகளை நினைத்து நான் பெருமைப்படக்கூடாது. நம்ம நேரமே ஜெபம் பண்ணோம் இல்லையா? பிள்ளைகள்னால நமக்கு என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். பிள்ளைகள் கெட்ட பழக்கங்கள் எதுவும் போயிடக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழிக்கிற சக்திகள் செயல்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருப்பார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருப்பார். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை தந்திருப்பார். ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்திருப்பார். நல்ல உழைக்கக்கூடிய பிள்ளைகளை தந்திருப்பார். நல்ல பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் தந்திருப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற நாம் அந்த பிள்ளைகளை நினைத்து பெருமைப்பட கூடாது. தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளை குறித்து பெருமையா யார்கிட்டையும் பேசவே கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நல்ல மொபைல் யூஸ் பண்றாங்களா, அதை பெருமையா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. என் பிள்ளைக்கு 1.5 வயசு தான் ஆகுது, எப்படி மொபைல் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது பெருமை இல்லைங்க, அது வெட்கப்பட வேண்டிய காரியம். தானா பிள்ளைகள் அதெல்லாம் பழகதான் செய்யும். என் பிள்ளை எப்படி படிப்பான் தெரியுமா? பெருமையா பேச கூடாது. என்னோட விஷயம், எல்லாரும் உங்க பெருமையை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டா இருப்பாங்க, எல்லாம் எரிச்சல் அடைஞ்சிட்டு இருக்கும். அப்போ உங்க பிள்ளைய நீங்க பெருமையா பேசிட்டு இருந்தா ஆண்டவரும் எதிர்த்து நிற்பாரு, மனுஷனும் எதிர்த்து பேசுவான், எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் போ முடிச்சு. என் பிள்ளை 100க்கு 100 வாங்கியிருக்கான் தெரியுமா உனக்கு? அந்த எரிச்சலையும் வாங்கிட்டு கர்த்தருடைய எதிர்ப்பையும் வாங்கிட்டு அடுத்தது 35 மார்க். என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் பிள்ளை படிக்கிறதே என் பிள்ளை நல்லா படிக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, என் பிள்ளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது பத்தாது, எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அவன் இந்த 10ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது இல்லை, 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது இல்லை, அவன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் அவன் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஆண்டவரே, நான் இதை நினைச்சு பெருமைப்பட மாட்டேன், உமக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவேன். எத்தனை பேர் என்னோடு கூட ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை? ஹல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள் சொல்லி நம்ம பெருமைப்பட கூடாது. பிள்ளைகள் அழகாக இருக்கிறார்கள், நல்ல அட்ராக்டிவா என் பிள்ளை இருக்கிறாங்க, என் மகள் இவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லி பெருமை யார் இடத்துலயும் பேச கூடாது.
உனக்கு ஒரு பெற்றோர் சொல்றாங்க, என் பிள்ளை என்ன அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ பாவம், என்ன அவங்க பிள்ளைய பத்தி அவங்களே அப்படி, என் பிள்ளை என்ன அழகு தெரியுமா, அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. அது என்கிட்ட டைரக்டா சொல்லல, என் ஒய்ஃப்ட பிரசன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கேட்டோம்னா ஐயோ பாவம் அப்படி தோணுச்சு எனக்கு. என் பிள்ளை என்ன அழகு தெரியுமா, அதாவது சின்ன குழந்தை இல்லை, ஹலோ, ஆனால் ஒரு 20-25 வயசு இருக்கும், 25-26 வயசுக்கு என் பிள்ளை என்ன அழகு தெரியுமா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அழகான பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாருன்னா நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, நீங்க தந்த பிள்ளை, அந்த பிள்ளை உமக்காக வாழும். அந்த அழகை நினைச்சு பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? அந்த எவ்வளவு அழகான பிள்ளை இருந்தாலும் 80 வயசுல எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க? கிளவியா என்னங்க சொல்றீங்க? கரெக்ட் தான். எவ்வளோ அழகான பிள்ளைங்க இருந்தாலும் 80 வயசுல எப்படிதான் இருக்கும் அந்த பிள்ளை? வயசான பாட்டியோ தாத்தாவதோ மாறப்போகுது. அதனால இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள அழகை நினைச்சு, இன்னைக்குள்ள பலத்தை நினைச்சு பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு இப்பதான் ஏஐ வந்திருக்குல்ல, உங்க போட்டோவை ஏஐல அப்லோட் பண்ணி நான் 80 வயசுல எப்படி இருப்பேன்னு கேளுங்க, அதை உங்களுக்கு காமிச்சு தரும். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு நான் அழகா இருக்கேன்னு தோணுதோ உடனே அந்த போட்டோ என்ன செய்யுங்க, எடுத்து. அதனால தான் சொல்ற, புறம்பான அலங்கரிப்பு இல்லை, உள்ளான அலங்கரிப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்போ எதை நினைச்சுமே, நம்முடைய படிப்பை நினைச்சோ, வேலையை நினைச்சோ, நம்முடைய தோற்றத்தை நினைச்சோ, நமக்கு இருக்கிற பொருட்களை நினைச்சோ பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படுகிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்துன்னா நாம எங்கேயும் போக முடியாது. ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு இந்த பெருமை ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த தடையை கர்த்தர் உடைப்பாராக. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இருதயத்துல ஏதாவது பெருமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், ஏசப்பா இன்னைக்கு தயவா எடுத்து மாற்றிருங்கப்பா, நான் ஏற்ற காலத்துல உயரணும், ஏற்ற காலத்துல நன்மைகளை ருசிக்கணும், ஏற்ற காலத்துல உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அதற்கு தயாராக போகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16-18. பெருமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு, தேவன் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார் பெருமை வரும்போது. இரண்டாவது, நீதிமொழிகள் 16-18. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை என்னதுதான்? பெருமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அடுத்தது, விழுதலுக்கு முன்னானது. அப்போ அகந்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர்றதுன்னா அதை ஃபாலோ பண்ணி எது வரும்? அழிவு வரும். மனமேட்டியுமே ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும்? விழுதல் வரும். ஹல்லேலூயா. ஒரு வழுக்கு போட்டி நடந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த நம்ம ஸ்லைடு பண்ணுவோம் இல்லையா, குழந்தைங்க எல்லாம் படியில ஏறி அப்படி சறுக்கி கீழே வருவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இதுல ஆப்போசிட்ல ஏறணும். எல்லாரும் படி வழியா மேலே ஏறுவாங்க. எப்படி ஏறணும்? சறுக்கி வர்றதுல இருந்து அப்படி மேலே ஏறுறது ஒரு போட்டி. நல்லா வழுக்கா இருக்கும். அது இன்னும் எக்ஸ்ட்ரா வழுக்கிறதுக்கு பயங்கரமா போட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏறுறாங்க, கீழே வந்துகிட்டே இருக்காங்க, நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு நல்ல கிரிப் அவனுக்கு கிடைச்சிருச்சு. நல்ல கிரிப் கிடைச்சோன்னா மெதுவா அழகா ஸ்க்ரோல் பண்ணி அப்படி மேலே போறான். மேலே ஏறி கிட்ட போனோன்னு நான் வந்துட்டேன்னு கை தூக்குறான் பாருங்க. வந்துட்டேன்னு கையை தூக்குன உடனே போனதை விட பல மடங்கு ஸ்பீட்ல எங்க வந்துட்டான்? கீழே வந்துட்டான். அப்ப மனமேட்டிமை உள்ள வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணி எது வருதுன்னு அர்த்தம்? விழுதல் வருதுன்னு அர்த்தம். அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா வசனம் சொல்லுது, வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. வசனத்தின்படி கீழ்ப்படிந்தல் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நான் அகந்தையா ஒருத்தங்களை பார்த்து பேசுறேன்னா அது என்னுடைய அழிவுக்கு நானே வழிவகுக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய அழிவுக்கு நானே வழிவகுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நம்ம அகந்தியான பேச்சு நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. மன மேட்டிமை, அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்பிரகாரமான மேட்டிமை இல்லை, எங்க மன மேட்டிமை. பாத்தியா, வந்துட்டேன் பாத்தியா, ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, நான் இப்படி நாசாம நினைச்சியா, நான் யாரு அப்படின்னு ஒரு மனமேட்டிமை உள்ள வந்துச்சுன்னா வெளியே கூட கேட்காது நம்ம மனமேட்டிமை. ஆனா விழ ஆரம்பித்து விடுவோம்.
இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா நம்ம இன்னைக்கு கேட்கிற வார்த்தைகள் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்நாள் முழுசும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறபடினா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிப்பீங்க. இது தலைமுறை தலைமுறையாக உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும், தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மைப்படுகிறவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. அழிவு வரக்கூடாது, விழுதலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விழக்கூடாதுன்னா கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ரெண்டாவது காரியம், பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன உண்டாகிறது? வீழ்ச்சி உண்டாகிறது, டவுன்ஃபால் உண்டாகிறது. மூன்றாவது, லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11. தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அது ரெண்டாவது பார்க்கலாமே. இப்ப இதை விட்டுரும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ உன்னையே நீ உயர்த்தி காண்பிக்கணும் விரும்பினா என்று சொன்னால் சூழ்நிலைகளும் சரி மனிதர்களும் சரி உன்னை என்ன செய்வார்கள்? இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போனா நீ முதல்ல முதன்மையான இடத்துல போய் உட்கார்வதற்கு முயற்சி செய்யாத. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. எந்த வசனம்? எடுங்க பார்க்கலாம். நானும் எடுக்கிறேன். லூக்கா 14:8. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். இது ஏதாவது ஆண்டவர் வந்து எவ்வளோ, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு யோசிச்சா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி தருவார். எந்தெந்த இடத்துல நீ எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. அப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது என்ன ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் கொண்டு வைக்கணும், முதல் இடத்துல கொண்டு வைக்கணும் நாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. நிறைய பேர் இதுக்கே சண்டை போடுவாங்க பாருங்க. என்ன கொண்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வைக்கல, எனக்கு பேரை கல்யாண சீட்டில் போடலை, கல்யாண சீட்டில் பேர் போட்டது இல்லாமல் எனக்கு டிகிரி என்ன செய்யலை, போடலை. என்ன டிகிரின்னு கேட்டால் 10th ஃபெயில். இது எப்படிங்க? சரி, சும்மா ஜோக்கிங், சும்மா உங்களை உற்சாகப்படுத்த ஜோக் பண்ணேன். ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? போடணும். டிகிரி போடணும், மனைவி யாருன்னு போடணும், எத்தனை பிள்ளைங்கன்னு போடணும், எல்லாத்தையும். எனக்கு பேரை ஏன் அவளுக்கு பேரை மேலே போட்டு எனக்கு பேரை கீழே? ஐயோ ஆண்டவரே, ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்க முன்னாடி, ஒரு வீடை பால் காய்க்க முன்னாடி நம்ம ஜனங்கள் படுகிற அவஸ்தை இருக்கே, அதை கர்த்தர் மட்டும்தான் அறிவார். ஒரு வீட்டில் பால் காய்க்கிறதுக்கு நான் அப்பா அம்மா எல்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு லேடி உட்காந்து கேஸ் ஸ்டவ் அங்கே திருப்பி வைக்கும், இங்கே திருப்பி வைக்கும். இப்படி இருந்த பால் இங்கொட்டி சரியும். அந்த பால் பொங்கி எங்கே வருமா? இந்த சைடில் வருமா? இந்த சைடில் பொங்கி வழிஞ்சாதான் அந்த வீட்டுக்கு என்னதான் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஒரு சைடு வாக்கில் வச்சது. இந்த ஆண்டவர் பார்த்தார், உன் நினைவுகள் என்ன நினைவுகள் அல்ல. அது அந்த லேடி நினைச்சதுக்கு ஆப்போசிட் ஆட்டு பால் பொங்குச்சு. உள்ள இப்படி ஸ்டவ் பிடிச்சி திருப்பு போற பொங்கி வழிய நேரத்தில் ஒரு திருப்பி இங்க எப்படியாவது சாதிச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க நினைச்ச இடத்துல என்ன வந்துருச்சு? பால் பொங்கி விளைஞ்சிருச்சு. இதே போல் பேர் கல்யாண வீட்டில் கல்யாண கார்டில் போடுறதுக்கு முன்னாடி அங்கே பேர் போடணும், இங்கே பேர் போடணும், என்ன இந்த இடத்துல உட்கார வைக்கணும், மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் யார் இருப்பா? பொண்ணு உட்கார வைக்க, நீங்கள் போய் என்ன? இது இப்படி எல்லாம் முதன்மையான ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போகும்போது, ஒரு முக்கியமான இடத்துல போகும்போது நீ முதன்மையான இடத்த விரும்பாத. வசனம் என்ன சொல்ல வாசிங்க? பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். உன்னிலும் கனம் உள்ளவன் அப்படின்னா உலகத்துல அந்த கனத்துல வித்தியாசம் உண்டு. அப்ப நம்மை விட சிறந்தவர்கள் அந்த திருமணத்தை நடத்துகிறவனால் அழைக்கப்பட்டிருந்தால், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு, அப்ப வெட்கத்தோட எங்க போண்டியது இருக்குமா?
தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ 10ஆம் வசனத்தில், நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மளே உயர்த்திட்டு மற்றவங்க நம்மளை தாழ்த்துறதை விட நம்மை நாம் தாழ்த்தும் போது ஆண்டவரை நம்மளை தூக்கி மேலே கொண்டு உட்கார வைப்பார். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென். அப்போ என்னைக்குமே நான் என்னை உயர்த்தணும், என்ன நான் பெருசா காட்டணும் வேண்டாங்க. ஏற்ற வேளை வரும், ஏற்ற காலம் வரும், கர்த்தர் நம்ம உயர்த்துவார். யோசேப்பு எந்த இடத்துலையுமே தன்னை உயர்த்தவே இல்லை. கர்த்தர் அவனுக்கான வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் கொடுத்த வாய்ப்புகளெல்லாம் சரியா பயன்படுத்தி கொண்டார். நமக்கு தேவன் வாய்ப்புகளை தேடி கொண்டு வருவார். அந்த வாய்ப்புகளெல்லாம் சரியா பயன்படுத்தினா ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கர்த்தர் தந்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் தந்தது. எல்லாம் கர்த்தர் தந்தது. என் சுகம், என் பலன், என் ஆரோக்கியம், என்னுடைய தோற்றம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அழகு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை, என்னுடைய தொழில் எல்லாம் எனக்கு கர்த்தர் தந்தது. இந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். என கர்த்தர் தந்தாதான் அதை நிலைச்சு நிற்கும். ஆமென். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 6 அதனுடைய 17. அவையாவன மேட்டிமையான கண். போதும். இது என்ன சொல்லுகிறது? மேட்டிமையான கண் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். அதுக்கு மேல பார்க்கும்போது இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவை என்று வேதவசனம் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு அருவருப்பானவைகள். அதுல ஒரு காரியம் என்ன? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண்ணா என்ன? இவங்க கண்ணு மட்டும் இப்படி இப்படிதான் பார்ப்பாங்க. ஓ நீயா இரு, நீயா இரு, நம்ம எல்லாம் கிட்டே என்ன செய்ய முடியாது, வரோம் நம்ம கிட்ட எல்லாம் யாரும். இது அந்த மேட்டிமையான கண். இது கர்த்தருக்கு அப்படி ஆண்டவர் பார்த்தார்னா நம்ம இன்னைக்கு எல்லாம் உயிரோட இருக்க முடியுமா? மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பு. அது ஆண்டவர் வெறுக்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி பார்க்கணும்? அன்போடு, அடுத்தவங்க மேல இரக்கத்தோடு, தாழ்மையோடு நம் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். யாரையும் கீழே பார்க்க கூடாது. எல்லாரையும் நம்மை விட உயர்ந்தவர்களா பார்க்கணும். இது கர்த்தருடைய. ஏன் இயேசு எல்லாருக்கும் காலையும் போய் கழுவினாரு? எதுக்கு கழுவினாரு? அவருக்கு தகுதிக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களுடைய காலையை போய் கழுவினாரு. அவருக்கு தகுதி கிட்ட யாராவது வர முடியுமா? இவர் போய் இன்னொருத்தவங்க காலை தொட வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? இயேசு செய்து காட்டினார், என்னை விட நீங்க எல்லாம் உயர்ந்தவர்களா நான் கருதுகிறேன். அதனால தானே போய் காலை கழுவுறாரு. மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பானவை. உங்களை விட படிப்புல குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்களை விட அந்தஸ்துல குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்களை விட அறிவுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்களை விட ஆழ் பழக்கங்களை குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்களை விட வருமானத்துல குறைஞ்சவங்களா இருக்கலாம். யாரையும் அப்படி அற்பமா பார்க்கிறவங்களா இருக்காதீங்க. ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவே முடியாது. கட்டி எழுப்பவே முடியாது. உனக்கு என்னத்த தெரியும், உனக்கு என்ன, நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிற அற்பமான பார்வை ஒரு நாள் அவங்க மேல வந்துருவாங்க. நம்மளை விட உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, எனக்கு படிப்பு இல்லைன்னு அற்பமா என்ன பார்த்தாங்க ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி என்னை ஏளனமா பார்த்தாங்க ஆண்டவரே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவங்க ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்டு அவங்கள உயர்த்துவார். நம்ம இருக்கிற நிலைமையிலே இருப்போம். யாரையும் மேட்டிமையான கண்ணோடு பார்க்கிறவர்களா இருக்கவே கூடாது. எல்லோரையும் கர்த்தர் கனம் பண்ணும்படியாக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். கனம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்போ
பெருமை வரும்போது கர்த்தருக்கு நாம் அருவருப்பானவர்களா இருக்கிறோம். அருவருப்புன்னா அது ரொம்ப மோசமான வார்த்தை. நம்ம எதை அருவருப்போம்? அழுக்க அருவருப்போம், நாற்றத்தை அருவருப்போம், அசிங்கமா இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? அருவருப்போம். அந்த லிஸ்ட்ல நாம் வந்துடக்கூடாது. கர்த்தர் அருவருப்பா நினைக்கிறார். வேண்டாம், அது கிட்ட பார்க்க கூடாது, அது கிட்ட நெருங்கக்கூடாது என்று நினைக்கிறதா அருவருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மேட்டிமையான கண்ணுடையவனை கர்த்தர் அருவருக்கிறார். யாரையுமே தாழ்த்தி பார்க்கிற சுபாவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. குறை உள்ளவங்களை பார்க்குறீங்களா? அவங்க மேல அன்பு வரணுங்க, அவங்க மேல இரக்கம் வரணும். படிப்பில்லாதவங்களை பார்க்கும்போது அவங்க மேல அன்பு வரணும், இரக்கம் வரணும். பணத்துல குறை உள்ளவங்களை பார்க்கும்போது அவங்க மேல அன்பு வரணும், இரக்கம்னா. இல்லை இவனோட நான் பெருசு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறோம். 4 காரியங்களை சொன்னேன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் வீழ்ச்சி அடைவான். 3, பெருமை உள்ளவனை கர்த்தர் தாழ்த்துகிறார். 4 சொன்னேன், மேட்டிமையான கண்ணுடையவனை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. இப்போ தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்கிறது? வசனங்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் வேகமாக வாசித்து முடிக்கிறேன். அதே யாக்கோபு 4:6 வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப நீங்க மேன்மை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:2 சொல்லுகிறது, தாழ்ந்த சிந்தை உள்ளவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்ந்த சிந்தை உள்ளவன் யாரு? ஞானவான். நீதிமொழிகள் 11:2. மத்தேயு 18:4 சொல்லுகிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்திலும் பெரியவனாயிருப்பான். எங்க பெரியவனா இருப்பான்? பரலோக. அப்ப இங்க நீங்க பூமியில உங்களை தாழ்த்தும் போது இங்க மட்டும் பெரியவனா இருக்கிறதல்ல, பரலோக ராஜ்யத்திலும் அவன் பெரியவனாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ பெருமை உள்ளவனுக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கிறது. தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தானியேல் 4:29-37 வரைக்கும் வாசிக்கும் போது, நேபுகாத் நேச்சர் என்கிற ராஜா சொல்லுகிறார், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அப்படி சொன்ன உடனே கர்த்தர் அவனை தாழ்த்தி போட்டார். மாட்டை போல் புல்லை மேய்ந்தான். மறுபடியும் அவன் தன்னை தாழ்த்தின போதோ கர்த்தர் மீண்டும் அவனை உயர்த்தினார். ஒரே சம்பவத்துல 2க்கும் எக்ஸாம்பிள். எப்படி? பெருமை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உடைக்கிறார். மறுபடியும் அவனை தாழ்த்தும் போது கர்த்தர் மீண்டும் அவனை அதே ஸ்தானத்தில் உயர்த்துகிறார். லூக்கா 18:10-14 வரைக்கும் வாசிக்கும் போது 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் எல்லாம் செய்கிறேன், அவனை போல நான் இல்லை, அவனை விட நான் உத்தமம், அவனை விட நான் பெரியவன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறார். ஆனால் இன்னொருத்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லைப்பா, உம்மை நோக்கி பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின போது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். இன்றைக்கு இதை கேட்கிற அவனுடைய பிள்ளையே, நம்மை தாழ்த்துவோம், பெருமையை களைந்து விடுவோம். பெருமை எனக்கு தேவையில்லை, வீண் பெருமை எனக்கு தேவையில்லை. நான் என்னை தாழ்த்துகிறேன், எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறேன் என்று கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.